வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2025 ஜனவரி மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அமௌண்ட்டு வந்து விட்டது. ஸோ உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வரலன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2025 ஜனவரி மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அமௌண்ட்டு 1000 ரூபா முன்கூட்டியே வந்து விட்டது. இதற்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா மாதமும் 15ஆம் தேதி தான் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இப்போ பொங்கல் வர்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியே அவங்க அக்கௌண்ட்டில் செலுத்தி விட்டாங்க. ஸோ சிலவங்களுக்கு 10ஆம் தேதி வரும், சிலவங்களுக்கு 11ஆம் தேதி வரும். ஸோ உங்களுக்கு வந்திருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியாட்டு நீங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9/1/2025 தான் இவங்களுக்கான அமௌண்ட் வந்திருக்கு. அதிலே கொடுத்துருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ₹1000 ரூபா கிரெடிட்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் உங்களுக்கு வந்திருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியாட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வரலன்னு சொன்னால் என்ன ரீசன் சார்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு சில கிரிட்டேரியா இருக்குது. அந்த கிரிட்டேரியா மீறும்போது ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த திட்டத்தில் ரிமூவ் செய்யப்படலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சொந்த வாகனம் எடுத்திருந்தாலோ 3000 யூனிட்டுக்கு மேலே கரண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும், உங்கள் வீட்டில் யாருக்காவது கவர்மெண்ட் வேலை கிடச்சிருந்தாலோ, நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறது மாதிரி இருந்தாலும், ஏதாவது நீங்கள் புதுசாக சொத்து வாங்கியிருந்தாலும், இந்த மாதிரி ரீசன்னால் உங்களுடைய இந்த விண்ணப்பம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் செய்திருக்கலாம். அல்லது இந்த திட்டத்திலேருந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே ரிமூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு அமௌண்ட் வராமல் இருக்கும். ஸோ இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட்வொர்க் இஷ்யூனால ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 9ஆம் தேதியாக கிரெடிட் ஆகிட்டு, சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி, சிலவங்களுக்கு 9 10ஆம் தேதி வராதவங்களுக்கு 11ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியும் வரலன்னு சொன்னால் நீங்கள் ஒன்ஸ் பேலன்ஸை செக் பண்ணி பாருங்கள். இல்லை அக்கௌண்ட்டில் போய்ட்டு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு அமௌண்ட் வரலன்னு சொன்னால் நீங்கள் இந்த திட்டத்தில் இருந்து தகுதி நீக்க செய்யப்படுவீங்க. அதனுடைய கிரிட்டேரியா நீங்கள் மீறி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.